இப்போ நம்ம அது அரசு பள்ளியில் வந்து நிறையா தற்காப்பு கலைகள் சொல்லி கொடுத்துருக்காங்க. சரி, நிறைய தற்காப்பு கலைகள் இருக்குது. கராத்தே, ஜூடோ, ஜிம்னாஸ்டிக்கு, சிலம்பம், டேக்வாண்டோ, கூடோ, குபுடோ. அதில் வந்து கராத்தேவும் ஒரு கலை தான். நம்ம அரசு பள்ளி மாணவர்கள் நம்ம கராத்தே போட்டியில் நிறையா ஜெயிச்சு ப்ரைஸஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அது நீங்கள் ஸ்டேஜில் பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு ஸ்டேஜில் ஒரு சின்ன டெமோ காட்டுறாங்க. ஸ்டாண்ட்ஸ், க்ளஸ், ரைட், கீப் இட் ஆக்சுவலி லெஃப்ட் நோட், ஹேயா, மிடில் பஞ்ச். இப்போ பண்ணுறது பஞ்சு. மிடில் பஞ்ச் 1 2 3 4 5 6 7 8 9 10. Upper punch, ready, 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, do lower punch. Jatham Sikhi, ready, 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, double punch, ready, 1 2 3 4 5 6 7 8 9 10. Okay, up stands, stands, be close, right. Okay, நம்மளோட கராத்தே கலை வந்து கற்றுக்கிட்டு அவங்க எப்படி அதை பயன்படுத்துகிறாங்கங்கிறத இப்போ உங்களுக்கு செஞ்சு காட்டுவாங்க. ஓகே, ஸ்ட்ரீட் ஃபைட். ஃபஸ்ட்டு யுக்தி. இப்போ இப்போ வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நிறையா இடையூறுகள் இருக்குது. அதில் நம்மள அரசு பள்ளி ஒரு பொண்ணை வந்து ஒரு பையன் உங்களுக்குறான். நம்ம கராத்தே நம்ம பிள்ளைங்க எல்லாமே கராத்தே கற்றுருக்குங்க, சிலம்பம் கற்றுருக்குங்க. அதனால் தற்காப்பு கலையில் வீர பிள்ளைங்களாக இருக்கும். அதெல்லாம் செஞ்சு கட்டுதுங்க. ஃபஸ்ட்டு யுக்தி. திருப்பி மறுபடியும் நம்ம பையன் வந்து கையை பிடிச்ச உடனே கையை எப்படி விளக்கி எப்படி அடிக்கணுங்கிறது செஞ்சு கட்டுறாங்க. இப்போ செகண்ட் யுக்தி. அடுத்த கழுத்தை பிடிச்சிட்டா என்ன பண்ணுறாங்கன்னு செஞ்சு கட்டுறாங்க. அடுத்து ஃபோர்த்து யுக்தி. யுக்திகளில் நிறையா விதங்கள் இருக்குது. நமக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கறது, பிள்ளைங்களுக்கு பயன்படக்கூடியது சில யுக்திகள் பழகி பயன்படுத்தியிருக்கோம். இப்போ நம்ம பயன்படுத்துகிற சின்ன சின்ன பொருட்கள், ஒரு லஞ்ச் பேக்காக இருக்கலாம், பேனாவாக இருக்கலாம், பேக்காக இருக்கலாம், அதை பயன்படுத்தி எப்படி நம்ம தற்காப்பு பண்ணிக்கிறதுன்னு பயன்படுத்துகிறோம். நம்ம பிள்ளைங்க வந்து லஞ்ச் பேக்கு எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும். பயப்படவே வேணாம். யார் கையை பிடிச்சாலும் சரி, கழுத்தை பிடிச்சாலும் சரி, எங்கே பிடிச்சாலும் சரி, நம்ம இறுக்கி லஞ்ச் பேக்கை பிடிச்சி அடித்தோம்னா லஞ்ச் பேக்குள்ளே டிஃபன் பாக்ஸ் இருக்கும், வாட்டர் பாட்டில் இருக்கும். தைரியமாக நீங்கள் போராடலாம். மறுபடியும் அடுத்து நான் லஞ்ச் பேக்கை வீட்டில் மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். எங்கள் ஸ்கூலில் வந்து சாப்பாடு போடுறாங்க, காலை உணவும் போடுறாங்க, மதிய உணவும் போடுறாங்க. என் பேக்கு மட்டும் தான் இருக்கும். இருந்தாலும் நாங்கள் தைரியத்தை விட மாட்டோம். கழுத்தை பிடிச்சிட்டா என்ன பண்ணுறாங்கன்னா, தலைமுடியை பிடிச்சி இழுத்தோம்னா அவர் எவ்வளோ பெரிய கொம்பன் இருந்தாலும் பின்னாடி வந்துடுவார். அதுதான் செஞ்சு காட்டிருக்காங்க நம்ம பிள்ளைகள். பேக்கை இழுத்து பிடிச்சிக்கிட்டு இந்த கராத்தே பிள்ளைங்களில் நிறைய பேர் வந்து நிறையா சாதனைகள் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இப்போ நம்ம கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு, அதாவது வந்து கின்னஸ் உலக சாதனை, நிறைய பேர் வந்து உலக சாதனை பண்ணுறாங்க. ஆனால் அது உலக சாதனையாங்கிறது அவங்களுக்கு தான் தெரியணும். ஆனால் நாங்கள் நம்ம கராத்தே பிள்ளைங்க வந்து உண்மையாலுமே கின்னஸ் உலக சாதனை, அதை ஒரு பெரிய புக்கு கொடுப்பாங்க. இருக்கிறதுலே வேர்ல்டு ரெக்கார்ட்லேயே பெரிய ரெக்கார்டுனா கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு. அந்த கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டில் நம்ம பிள்ளைங்க வந்து நிறைய பேர் அச்சீவ் பண்ணி வந்திருக்காங்க. அது நீங்கள் 3 பேர் ப்ரைஸ் வாங்கியிருப்பாங்க. அவங்களோட டெமோ. கராத்தே அப்படின்னாலே தைரியத்தை வளர்க்குறதுக்கு ஓட உடைக்கிறது. சரிங்களா? ஸ்டாண்ட்ஸ். நல்லா கரைகோலி எடுத்து பண்ணலாம். அருமை அருமை அருமை.
இப்போ பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர் தான் எல்லாமே நம்ம பிள்ளைங்க தான்.